தொடர்ந்து அரசியல் தலைவர்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுடைய சந்திப்புக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்களையும் சொல்றேன். இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன? சரித்திரத்துல முதல் தடவையாக தமிழ் மக்களுடைய ஆதரவோடு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றதை தமிழ் தேசிய அரசியலுக்கு அது ஒரு மிக மிக மீள முடியாத ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு சில பிளவுகள் காரணமாக அதுல இருக்கக்கூடிய ஒரு சிலரை வைத்துக்கொண்டு இல்லாட்டி 10க்கு மேலதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிச்சு விட்டார்கள் என்று காட்டிவிட்டால் அதுக்கு பிறகு நாங்கள் இனப்பிரச்சனை பற்றி கதைக்கலாம். இப்ப அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை மாற்றுவதற்காக அப்படின்னு சொல்றப்ப இந்த தமிழ்நாடு சந்திப்பு எப்படி உதவும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு போட்டியிட்ட கட்சிகள் அனைத்தும் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சமஷ்டி தீர்வு மட்டும்தான், கூட்டாட்சி தீர்வு மட்டும்தான் பொருந்தும் என்ற விஷயத்தை அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். இங்க தமிழ்நாடு முதலமைச்சரை நீங்கள் சந்தித்து இந்த கோரிக்கை, இந்த ஒற்றையாட்சி முறைக்கு எதிராக நீங்கள் ஒரு குரல் எழுப்ப வேண்டும், ஒரு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு அப்படின்ற கோரிக்கையை வைத்த போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்? தமிழகம் அதன் விசேஷமாக உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தே ஆகணும். ஏனென்றால் இது விடயமாக தமிழக தலைவர்களை சந்திச்சு வந்தோன்னு சீமான் அவர்களை சந்திச்சிருக்கீங்க. அவர் என்ன உங்க கருத்து, உங்ககிட்ட என்ன கருத்தை வச்சிருந்தார், என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தார்? நாங்கள் அவரிடம் முக்கியமாக கேட்டுக்கொண்டேன் என்றால் தமிழீழம் யாருக்கா? தமிழீழ மக்களுக்கா? ஆனா தமிழீழத்துல இருக்கக்கூடிய மக்கள் விஷயம் தெரியாமல் இல்லாட்டி ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக இல்லாட்டி ஏமாற்றப்படுறது காரணமாக ஒரு ஒற்றையாட்சியை எதிர்க்காமல் இருந்தார்கள் என்றால் இன்றைக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவோடு ஒரு அரசியல் அமைப்பு நிறைவேற்றப்படுகின்றதோ அன்றைக்கு தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக நாங்கள் கருதுவோமே தவிர அது வரைக்கும் நாங்கள் அப்படி கருத முடியாது. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். புலமையர்ந்த தமிழ் உறவுகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் எதிர்பார்த்து தொடர்ந்து என்னோடு பேசி கொண்டிருந்தது இலங்கையைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும், உரையாட வேண்டும் என்று நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அந்த அடிப்படையில் அவரை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் அண்ணே. வணக்கம். உங்களை இங்கே நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்துட்டு இருந்தது. நாள் நேரம் நம்ம ஒதுக்கி தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தது. தொடர்ந்து அரசியல் தலைவர்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்க. அந்த திடீர் பயணமாக இன்னைக்கு இலங்கைக்கே திரும்பி போயிருக்கீங்க. அந்த சூழ்நிலையில இருந்தும் அந்த சந்திப்புக்கு நீங்க நேரம் ஒதுக்கி கட்டாயம் நம்ம பேசணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழியாக பேசலாம், அலைவரிசை வழியாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய சந்திப்புக்கு முதல்ல ஒரு வாழ்த்துக்களையும் சொல்றேன். இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்ன முதல்ல அப்படி தெரிஞ்சுக்கலாங்களா? உண்மையிலே 2009க்கு பிறகு தமிழ் அரசியல்ல மக்கள் நம்பி இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அதனுடைய தலைவர்கள் ஒரு மிக தவறான ஒரு பாதைக்குள்ள போவதற்கு முடிவெடுத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நாங்கள் அது உள்ளே இருந்து கொண்டு எங்களுக்கு தெரியவரை நாங்கள் வெளியில வருகிறோம். ஆனால் நாங்கள் வெளியில வந்ததால தமிழ் மக்கள் எங்களை தேசிய தலைவர் உருவாக்குற கூட்டமைப்பு ஒரு மாயைக்குள் சிக்கப்பட்டு நாங்கள் அந்த தலைமைத்துவம் போருக்கு பிறகு நடைபெறுகின்ற எடுக்கிற முடிவுகள் தொடர்பாக நாங்கள் சுட்டி காட்டினாலும் அது நம்புறதுக்கு தயாராக இருக்கையில்லை. அப்ப அந்த தலைமைத்துவம் தமிழ் மக்களை ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே முடக்குவதற்கு, அதாவது தமிழ் மக்கள் ஒற்றையாட்சி முறைமையை ஏற்றுக்கொண்டு 13வது திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்ற ஒரு அரசியலுக்குள்ளே கொண்டு போவதற்கு முடிவெடுத்து செயல்பட ஆரம்பித்தார்கள். அந்த நிலையிலே தான் நாங்கள் வெளியில வருகிறோம். அப்ப அந்த நிலையிலே தமிழீழ உரிமை போராட்டம் 13ஆம் திருத்தத்தை அடியோடு நிராகரித்ததுக்கான காரணம் ஒற்றையாட்சி. அந்த அரசியல் அனைத்தையும் அந்த உண்மைகளை மூடி மறைத்து அதை மாற்றி அமைக்கிறதுக்கு தமிழ் அரசியல்ல இருந்து தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யறதுக்கு முடிவெடுத்தார்கள்.
ம். அதனுடைய மிக முக்கியமான விளைவு ம். தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்கும் இடையிலே, தமிழ் ம். ஈழத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த அந்த உறவு ம். 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 துண்டிப்பது. ஆகவே நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக சந்திக்கிறதுக்கு கேட்டாலும் நாங்கள் மக்களால் அன்றைக்கு முற்றுமுழுதாக நிராகரிக்கப்பட்டவர்கள். ம். மக்கள் குழம்பி போய் இருந்தார்கள். எங்கள் தொடர்பாக மக்களுக்கு ஒரு தெளிவில்லா நிலைமை இருந்தது. ம். அதே போன்று தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாதை மாறி போகின்ற தலைவர்களால திட்டமிட்ட வகையில எங்கள் தொடர்பாக ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் உண்டை அங்கே கட்டியெழுப்பப்பட்டிருந்தது. ஆகவே ம். எங்களுக்கு சந்திப்புகளை செய்கிறது மிகவும் கஷ்டமாக இருந்தது. சரி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஈழத்திலே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் கடந்த 16 வருஷமாக தமிழ் தேசிய நீக்கத்தை செய்கின்ற ஒரு நிலையிலே ம். நான் நினைக்கிறேன் மக்கள் மட்டத்தில அவர்கள இருந்து விலகிற ஒரு நிலைமை உருவாகி நாங்களும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க தொடங்கி இருக்கின்றது. ம். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலையும் நான் நினைக்கிறேன் அவர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக ம். அவர்கள் ஊடாகத்தான் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை அணுகவோணம் என்ற ஒரு நிலையில இருந்து கணிசமாக தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய தரப்புகளும் அதுல இருந்து விலகி ஒரு மாற்று வழிகளை பற்றியும் யோசிக்கிறதுக்கு நினைக்கிறேன் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதுதான் இந்த இந்த சந்தர்ப்பத்தில நாங்கள் இதுக்கு முதல் எத்தனையோ சந்தர்ப்பத்தில நாங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொள்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். ம். ஆனா அது கைகூடவில்லை. இன்றைக்கு அதெல்லாமே ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் என்றுதான், ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் என்று நான் அதாவது நம்புகிறேன். இலங்கை அரசு கொண்டு வர்றதுக்காக இருக்கிற அந்த ஒற்றை ஆட்சி தீர்மானத்தை இது ஒரு மையப்புள்ளியா இருக்குன்றீங்க. ஆமா, அதுல ம். அதுல அதுதான் நாங்கள் இந்த நேரத்துல கட்டாயம் வரணும் என்று முடிவெடுத்ததற்கு காரணம். ம். ம். ஏனென்றால் இந்த இந்த இன்றைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய அரசாங்கம் ம். தமிழ் தேசிய அரசியல்ல தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட வெறுப்பு காரணமாக இல்லாட்டி ஒரு நம்பிக்கையின்மை காரணமாக இந்த அரசாங்கத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கை வழங்கினார்கள். ம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு வடக்கில 18% கிழக்கில 20% மக்கள் வாக்களித்தார்கள். ம். ஆனால் தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கக்கூடிய கட்சிகள் பிரிஞ்சு சிதறி போய் இருந்ததால ம். அவர்கள், அதாவது அரசு தரப்புக்கு வளமையாக அரசு தரப்புக்கு வாக்களிக்கிற மக்கள் ஒரு இடத்துல தங்களோட வாக்குகளை குவிச்சதும், தமிழ் ம். தேசிய அரங்கிலே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாக்குகளை சிதற வைச்சதும் ம். அந்த அரசு தரப்புக்கு ஒரு லாபமாக, ஒரு 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 சந்தர்ப்பமாக மாறி இருக்கின்றது. ம். அந்த சந்தர்ப்பத்தை வச்சு, அதாவது அவர்கள் ம். கிடைத்த அந்த தேர்தல் முறைமையிலே இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடு காரணமாக அவர்களுக்கு கிடைச்ச கூடுதலான அங்கீகாரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு ஆணையை வழங்கி இருக்கிறதாகவும், ம். ஆகவே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டில இருந்து விலகிட்டார்கள் என்ற காரணத்தை காட்டி ம். இன்றைக்கு நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமைக்கும் விட ம். மிகவும் இறுக்கமான மோசமான ஒரு ஒற்றையாட்சி முறைமையை, அந்த ஏக்கிய ராஜ்ய என்ற வரவை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள். ம். ம். இப்ப ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக பிரதமர் ஹரணியமர சூரிய பாராளுமன்றத்திலே ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ற இடத்திலேயும் அவர்கள் ம். அந்த அரசியலமைப்பை கொண்டு நிறைவேற்ற போவதாக உத்தியோகபூர்வமாக பல தடவைகள் ம். கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயும் அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் தாங்கள் நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கிறார்கள். ம். ஆகவே இதை நாங்கள் தடுத்து நிப்பாட்டணும். ஏனென்றால் சரித்திரத்துல முதல் தடவையாக தமிழ் மக்களுடைய ஆதரவோடு ம். ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றன்றதை தமிழ் தேசிய அரசியலுக்கு அது ஒரு மிக மிக மீள முடியாத ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். ம். ம். ஏனால் நாங்கள் போர் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு இனாளிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அனைத்தையும் இழந்து போயிருந்த காலத்திலே 16 வருஷமாக எங்களோட மக்கள் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்கு தான் ஆணையம் வழங்கி வந்திருக்கிறார்கள். இந்த ம். கடைசியா நடந்த தேர்தலையும் அதுக்காகத்தான் ஆணையம் வழங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தேர்தலில் நடைபெற்ற அந்த அரசியல் சூழல் காரணமாக தேசிய மக்கள் சக்திக்கு சற்று கூடுதலான ஆசனங்கள், எதிர்பார்த்ததுக்கும் கூட கொஞ்சம் கூடுதலான ஆசனங்கள் கிடைச்சிருக்கிற இடத்துல
அவர்கள் அதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி வந்து தமிழ் மக்களே அதுக்கு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு 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 கருத்தை சர்வதேச சமூகத்துக்கு கொண்டு சென்று அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்றுவதாக இருந்தால் அது எங்களுக்கு ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அது மீள முடியாத பின்னடைவு. ஏனென்றால் இன்றைக்கு போர் முடிஞ்சு கிட்டத்தட்ட 16 வருஷம் கழிஞ்சதுக்கு பிறகும் ஸ்ரீலங்காவுடைய இனவாத கட்சிகள், சிங்கள இனவாத கட்சிகள் வந்து இங்கே ஒரு இன பிரச்சனை இல்லை, வெறுமனே ஒரு பயங்கரவாத பிரச்சனை மட்டும்தான் இருந்த அந்த முடிவுக்கு வந்துட்டு, ஆகவே நாங்கள் இனி இங்கே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லவும் வந்து சர்வதேச சமூகம் தெளிவாக சொல்லியிருக்கு, தமிழ் மக்கள் இந்த அரசியலமைப்பு ஒன்றையும் இதுவரைக்கும் ஆதரிக்கவில்லை. தமிழ் மக்களுடைய ஆதரவோடு எந்த ஒரு அரசியலமைப்பும் நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவோடு ஒரு அரசியலமைப்பு நிறைவேற்றப்படுகின்றதோ அன்றைக்கு வந்து தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டதாக வந்து நாங்கள் கருதுவோமே தவிர அது வரைக்கும் வந்து நாங்கள் அப்படி கருத முடியாது என்றதைத்தான் சொல்லி வருகிறார்கள். ஐநாவில கூட ஐநா தீர்மானங்கள்ல வந்து எங்களுக்கு பலத்த விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அதுதான் அந்த அடி பொருள். அதாவது தமிழ் மக்களும் அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பு நிறைவேற்றப்படணும். அப்பதான் இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தேசிய மக்கள் சக்தி இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வருகின்றதுக்கு எடுக்கிற நடவடிக்கையும் அதோட வந்து தமிழீழத்திலே இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியுடைய பங்களிப்பு கடந்த காலங்களிலே அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரிப்பதற்கு சம்பந்தனும் சுமந்திரனுடைய பங்களிப்பு இருந்த காரணத்தை காட்டி தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு சில பிளவுகள், அவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய பிரிவுகள் காரணமாக அதிலே இருக்கக்கூடிய ஒரு சிலரை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய 19 தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அறுதி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய குறைஞ்சது 10 இல்லாட்டி 10க்கு மேலதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிச்சு விட்டார்கள் என்று காட்டிவிட்டால் அதுக்கு பிறகு வந்து நாங்கள் இனப்பிரச்சனை பற்றி கதைக்கலாம், பேச முடியாது. அப்ப இந்த நிலைமையை நாங்கள் தடுப்பதாக இருந்தால் எங்களை பொறுத்தவரையில வந்து தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்களுடைய குரல் இதுக்கு எதிராக சொல்ல வேண்டிய கருத்துகள் மிக மிக அவசியம். கருத்துகள் ஒரு குறுக்கிடுகிறது மன்னிக்கணும், ஒரு நல்ல ஒரு இதுவா நீங்க கொண்டுட்டு வந்தீங்க, தகவல் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல நீங்க படிச்ச சட்டத்தரணி, அது ஒரு மூத்த தலைவர், பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பம், தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசிய தளத்தில் இந்த மக்களுக்கான இந்த கோரிக்கைகள் வந்து இந்த விலகாத போக்கு, இது எல்லாமும் ஒரு பெரிய அனுபவ களத்தோடு நீங்க இருக்கிறீங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை மாற்றுவதற்காக அப்படின்னு சொல்றப்ப இந்த தமிழ்நாடு சந்திப்பு எப்படி உதவும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வாக்கை பெற்ற அரசியல் கட்சிகள்ல எடுத்து பார்த்தால் வந்து 19 பேர்ல 11 பேர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தித்தான் வாக்கை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஆணை வந்து தமிழ் தேசிய அரசியலுக்காக கிடைச்ச ஆணை. அதாவது வந்து ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உரிமையின் அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்ற சுயநிர்ணயத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு கூட்டாட்சி முறைமைக்காகத்தான் மக்கள் ஆணையை வழங்கியிருக்கிறார்கள். அப்ப இதை தேர்தல் காலத்திலே வந்து எங்களை தவிர்த்த மெட்ட கட்சிகள் கூட தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு போட்டியிட்ட கட்சிகள் அனைத்தும் வந்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சமஷ்டி தீர்வு மட்டும்தான், கூட்டாட்சி தீர்வு மட்டும்தான் பொருந்தும் என்ற விஷயத்தை வந்து அவர்கள் தெளிவாக சொல்லுவார்கள். ஆனால் அந்த தேர்தலுக்கு பிறகு ஆணையை பெற்றதுக்கு பிறகு அவர்கள் நடந்து கொள்றதுதான் பிரச்சனை. அப்ப இந்த உண்மையை தமிழ்நாட்டில இருந்து எங்கட தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்து ஒரு குரல்ல வந்து சொன்னதாக இருந்தால் இவ்வகையான தமிழ் மக்கள் ஒரு தெளிவான ஆணையை வழங்கி அந்த ஆணையை துஷ்பிரயோகம் செய்கிற வகையிலே ஈழத்திலே எதுவும் நடக்கிறதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற கருத்தை தெளிவாக சொன்னால், அதுவும் 77 வந்து தமிழீழத்துக்கு ஆணையை கொடுத்த ஒரு சர்வஜன தமிழீழத்துக்கு ஆணையை கொடுத்திருக்கிற ஒரு இடத்துல அந்த தமிழீழத்துக்குரிய அடிப்படைகளை முற்றுமுழுதாக நிராகரிக்கிற ஒரு ஒற்றையாட்சி முறைக்குள்ளே வந்து நாங்கள் ஒருபோதிலும் ஏற்க முடியாது. நாங்கள்
ஒரு ஒரு தீர்வை, ஒரு இறுதி தீர்வை நோக்கி போற வரைக்கும் வந்து நாங்கள் ஒரு நாளும் வந்து எங்களுடைய அடிப்படையில விட்டு போக முடியாது. அப்படி போனால் வந்து எங்களுடைய இறுதி இலட்சியத்தை வந்து அது குழப்பம் என்ற ஒரு தெளிவான ஒரு செய்தி வருவது. நான் நினைக்கிறேன் தமிழீழத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக தெளிவான செய்தியையும் கொடுக்கும். நாங்கள் தனிமைப்பட்டு போகவில்லை. எங்களுக்கு பின்னால வந்து ஆஹ் 7 கோடி மக்கள் எங்களுக்கு பின்னால நிற்கிறார்கள். அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வந்து தவறாக ஈழத்துல வந்து வேண்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில கையாளப்படுகின்ற தரப்புகளும் கூட வந்து வழிக்கு வர வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார்கள். சரி, இப்ப இந்த காரணம் நீங்க வந்து அடிப்படை காரணம் இதுதான் சொல்ல வரீங்க. இங்க தமிழ்நாடு முதலமைச்சரை நீங்கள் சந்தித்து இந்த கோரிக்கை, இந்த ஒற்றையாட்சி முறைக்கு எதிராக நீங்கள் ஒரு குரல் எழுப்ப வேண்டும், ஒரு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு அப்படின்ற அந்த கோரிக்கையை வைத்தபோது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு? உங்ககிட்ட என்ன உத்தரவாதம் கொடுத்திருந்தார்? நீங்க என்ன கருத்தை அவர்கள்கிட்ட முன்வைத்தீங்க? நாங்கள் உங்களுக்கு சொன்ன கருத்தை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். என்ன பதில சொன்னார்? என்ன பதில சொன்னார் அவர்? எவ்வளவு நிமிடம் சந்திப்பு, எவ்வளவு நிமிடம் நடந்தது உங்களுக்குள்ளாக? சந்திப்பு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடைபெற்றது. அவர் ஆறுதலாகத்தான் கதைச்சவர். அதுல ஒன்றை கேட்டவர் வந்து இந்திய அரசு 13ஆம் திருத்தம் சம்பந்தமாக வலிமையாக வலியுறுத்துறது. அதுல அது சம்பந்தமாக எங்களோட கருத்தை கேட்டவர். அப்ப நாங்கள் தெளிவாக சொன்னாங்க, இந்திய இலங்கை ஒப்பந்தம் தமிழருடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வென்ற பேர்ல வந்து கைச்சாத்திடப்பட்டது. அது அந்த ஒப்பந்தத்துல வந்து சொல்லப்படுகின்றது வந்து தமிழருடைய அரசியல் அபிலாஷைகள் வந்து அங்கீகரிக்கப்பட வேணும் என்று தமிழர் தாயக கோட்பாடு வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து அதை நடைமுறைப்படுத்துற பேர்ல 13ஆம் திருத்தம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால வந்து கொண்டு வரப்பட்டது. தங்களுடைய சட்டங்களை திருத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒரு சர்வதேச ஒப்பந்தம். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தங்களுடைய சட்டங்களை திருத்த வேணும் என்ற அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட. ஆனா அந்த 13ஆம் திருத்தம் ஒரு கூட்டாட்சி முறைக்குள்ள கொண்டு வராமல் ஒரு ஒற்றையாட்சி முறையில, அதாவது அதிகாரம் பகிரப்பட முடியாத ஒரு ஒற்றையாட்சி முறைக்குள்ள கொண்டு வந்து முடக்கப்பட்டதால வந்து இந்த விதத்திலேயும் வந்து இந்த 38 வருஷத்திலேயும் வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலேயே சொன்ன விஷயங்கள், அதுல குறைபாடுகள் இருக்கலாம். ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே கூட வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வென்ற பேர்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் கூட வந்து தமிழ் மக்கள் அனுபவிக்க முடியவில்லை. 38 வருஷமா அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திட்டப்பட்ட நாள்ல இருந்து இந்தியா அந்த 13ஆம் திருத்தத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்றுதான் 38 வருஷமாகவே கூறி வருகிறது. 38 வருஷமாக அது கூறி வருகிறதுக்கு பிரதான காரணம், அந்த 13ஆம் திருத்தம் சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறார். ஒருக்க இல்ல, 32 தடவைக்கு மேலாக வந்து அவர்கள் தீர்ப்புகள் வழங்கியிருக்கிறார்கள். ஒற்றையாட்சி முறைக்குள்ளே வந்து அதிகாரம் பகிரப்பட முடியாது. அனைத்து அதிகாரங்களும் மத்திய கையில தான் இருக்கும். மாகாணத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரங்கள் கூட ஜனாதிபதியால் நியமிக்கப்படுற ஆளுநர் கையில தான் இருக்குமே தவிர மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற முதலமைச்சர் கையில இருக்க போவதில்லை என்றது தெளிவாக மிகவும் ஆணித்தரமாக அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு கூட்டாட்சி முறையை கொண்டு வராமல் இந்தியா விரும்புகின்ற ஒரு ஒற்றையாட்சி முறையை நிராகரித்து ஒரு கூட்டாட்சி முறை, ஒரு சமஷ்டி முறையை கொண்டு வராமல் இந்தியா விரும்புகின்ற இந்த 13ஆம் திருத்தத்திலே இருக்கக்கூடிய அதிகாரங்களை கூட நாங்கள் அனுபவிக்க முடியாது. அதுதான் உண்மை. ஆகவே அனைத்துக்குமே வந்து இந்த ஒற்றையாட்சி நிராகரித்தே ஆகணும். இந்த சமஷ்டி இல்லாட்டி கூட்டாட்சி முறையை நாங்கள் நிறைவேற்றி ஆகணும். அரசாங்கம் அவ்வகையான ஒரு யோசனையை ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாக வந்து அறிவிச்சிருக்கிற இடத்துல அது ஒரு தவறான, இப்ப இருக்கிற ஒற்றையாட்சிக்கு விட இறுக்கமான ஒரு ஒற்றையாட்சியா இருக்கிற சந்தர்ப்பத்துல தமிழகம் வந்து அதுவும் விசேஷமாக உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தே ஆகணும். ஏனென்றால் 87ல வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்தியா ஏதோ ஒரு வகையில தள்ளிடுறதுக்கும் வந்து தமிழ்நாட்டு கொந்தளிச்சபடியால் தான் அது கணிசமா நடந்தது. ஆகவே தமிழ்நாட்டுக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய என்ன சொல்ற முதலமைச்சர் என்ற வகையில வந்து அரசாங்கம் என்ற வகையில வந்து உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறன்றதான் நாங்க சொன்னாங்க. அப்ப அவர் அதுக்கு சொன்னவர் வந்து தங்கள் இயன்ற அளவுக்கு தங்களுடைய அந்த வரையறைக்குள்ள வந்து சட்ட ரீதியா இருக்கக்கூடிய வரையறைக்குள்ள தாங்கள் இயன்ற அளவுக்கு வந்து தாங்கள் இந்த விடயத்தை வந்து மத்திய அரசுக்கு தாங்கள் அழுத்தம் கொடுப்பதாகவும்
ம், அதுக்கு மேலதிகமாக வந்து அவர் சொன்னார் வந்து மற்ற தலைவர்களையும் வந்து நீங்கள் சந்தித்து ம், இந்த விடயத்திலே வந்து நாங்கள் அனைவரும் வந்து ஒரு புள்ளியில இதுல பேசுவதை வந்து ம், ஒரு கணிசமான பலத்தை ஏற்படுத்தும். ம், ம், நியூ டெல்லியில வந்து மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு அந்த கருத்தையும் சொன்னார். ஆகவே எங்களை பொறுத்தவரையில வந்து எங்களுடைய நோக்கம் ஒரு தேர்தல் வரை இருக்கிற ஒரு சூழ்நிலை ம். இதை தமிழீழத்திலே பயன்படுத்தணும். இருக்கக்கூடிய இப்படி ஒரு கோரிக்கையை தமிழ வலியுறுத்த பயன்படுத்தணும், அவங்கள சந்திக்கணும்னு முயற்சி இது ஒரு செய்யணும். பேச்சு பொருளாக்கணும் என்ன, ம், ம், இது ஒரு பேச்சு பொருளாக்கி ஸ்ரீலங்கா அரசுக்கு தெரியணும் நாங்கள் அனாதைகள் அல்ல, ம், நாங்கள் அனாதைகள் அல்ல, எங்களுக்கு பின்னால வந்து 7 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ம், அஹ் 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 அந்த வகையில வந்து அவர்கள் அந்த 7 கோடி மக்களுடைய பொருளாதார பலத்தை நம்பி இருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா. ம், ம், ம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார பலத்திலே வந்து ஸ்ரீலங்கா வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அதை பிடிச்சு கொண்டு வந்து எழும்ப பாக்குது. ஆமா, ஆமா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து இந்த ம், தமிழ்நாட்டை மீறி ம், தாங்கள் முடிவெடுத்தால் வந்து அது ஒருபோதிலும் வந்து இலங்கைக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தாத அந்த ஒரு அழுத்தத்தை ம். நிச்சயமாக கொடுக்கும் என்று நாங்கள் நம்புறோம். நல்லது. அடங்குற மக்களுக்கும் ஒரு பலத்த உற்சாகத்தை கொடுக்கும். நல்லது. நல்ல அதுல ஒரு மாற்று கருத்து இது இருக்க முடியும். ஏற்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு கருத்து இதே எண்ணத்தோட நீங்க எதிர்க்கட்சி தலைவர் மதிப்பிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்க சந்தித்த போது முன்னாள் முதலமைச்சர் அவருடைய கருத்து என்ன வந்து அவர் என்ன சொன்னார்? என்ன உங்களுக்கு உங்களுக்கு சொன்னது என்னது? வலியுறுத்துனது என்னதுங்க ஐயா? நாங்கள் அவர் அவர் கூட வந்து தாங்கள் இயன்ற அளவுக்கு வந்து தாங்கள் அந்த அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு தயார். ம், தங்களுடைய தங்களுடைய கட்சி அதை வலியுறுத்துறதுக்கு தயார். தங்களுக்கு அதில வந்து தயக்கம் இல்லை. அப்பொழுது எங்களுக்கு அவர் ஞாபகப்படுத்தினார் வந்து அம்மையார் ஒரு தீர்மானம் தமிழீழத்துக்குரியது அங்கீகாரத்துக்குரிய தீர்மானம் எடுத்து 2011ல சட்டமன்றத்துல வந்து உட்கார்ந்த உடனே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அது. அதையும் நாங்கள் அதை வரவேற்றினாங்க. அது எங்களுக்கு ஒரு மிக கஷ்டமான காலத்துல வந்து ஒரு பலத்த நம்பிக்கையை கொடுத்த ஒரு தீர்மானம் என்றதையும் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். ம், அந்த வகையில வந்து அவருக்கும் நாங்க சொன்னாங்க நாங்கள் அனைத்து கட்சி தலைவர்களையும் வந்து சந்தித்து ஒரே விஷயத்துக்கு தான் நாங்க வலியுறுத்துறோம். ம், ம், எங்களை ம், பொறுத்தவரையில வந்து எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து இந்த இந்த நிலப்பாட்டுக்கு பின்னால வருவது வந்து மிக முக்கியம். ம், அவருக்கு நாங்கள் குறிப்பாக சொன்னது என்றால் இந்த ஒற்றையாட்சி தொடருகின்ற வரைக்கும் ம், எங்கள் ஈழத்தமிழ் மக்களுடைய அழிவை ம், நாங்கள் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ம், இப்ப இப்ப யார் என்னத்தை சொன்னாலும் ம், சட்ட ரீதியாக அந்த அதிகாரம் முழுக்க வந்து சிங்கள பௌத்த கையில மட்டும் இருக்கிற ஒரு இடத்துல ம், அந்த சிங்கள பௌத்த தேசியவாதத்துடைய நிகழ்ச்சிகள் வந்து ஒட்டுமொத்த இலங்கை தீவும் சிங்கள பௌத்தர்களுக்குரியதாக மட்டும்தான் இருக்கலாம். வேறு எவரும் வந்து அங்க உரிமை கோர முடியாதாக இருக்கிற ஒரு நிலையிலே ம், தமிழ் தேசம் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழர் தேசம் ஈழத்தமிழ் தேசம் ம், உடைய அந்த தூண்கள் தேச அங்கீகாரத்தை வழங்குகிற தூண்கள் அழிக்கப்பட்டே ஆகும். ம், ஆகவே அதை அவர்கள் தொடர்ச்சியாக செய்கிறார்கள். ம், போருக்கு பிறகு மிக வேகமாக உண்மையிலே அந்த அழிவை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆயுத போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதியில மட்டும்தான் தடுத்து நிப்பாட்டக்கூடியதாக இருந்தது. ம், ஆனால் ம், அதுக்கு முதலும் அதுக்கு பிறகு வந்து அந்த அழிவை நாங்கள் நிப்பாட்ட முடியாமல் இருக்கின்றது. ம். கடந்த 16 வருஷமாக வந்து அது இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதிகமாயிட்டே இந்த இருக்குதா? ம், அதுல மாட்டு கருத்து இல்லை. ம், இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ம், இந்த போராட்டம் இந்த போர் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில வந்து எந்த ம், வேகத்தில எங்கட மக்கள் வெளியேற விரும்பினார்களோ அதே வேகம் இன்றைக்கும் இருக்கின்றது. ம், இன்றைக்கும் இருக்கின்றது. ம், தங்களுடைய மண் பறி போகிறது, ம், தங்களுடைய பொருளாதாரம் திட்டமிட்டு வந்து அளிக்கப்படுகின்றது. ம், 35 வருஷத்துக்கு பின்னிலே இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் ம். நாங்கள் நாட்டினுடைய ஏனைய மக்கள் 35 வருஷத்துக்கு முன்னிலே இருக்கக்கூடிய ஏனைய மக்களோட வந்து போட்டி போட விட்டால் எங்களால் நின்று பிடிக்க முடியாது. முடியாது, ஆகவே முடியாது. ம், நாங்கள் முற்றுமுழுதாக ஒரு போருக்கு பிறகு வந்து ஒரு சூறாவளிக்கு அகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ம், ஆகவே இந்த காரணங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி நாங்கள் இந்த மாற்றங்களை செய்வதாக இருந்தால் இந்த அனைத்து ம். தரப்புகளும் வந்து இந்த இந்த நிலைமையை வந்து விளங்கி கொண்டு முடிவெடுக்க குரல் வேண்டும் என்று. குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆம், இப்ப இதுல வந்து ஆம். பாத்தீங்கன்னா, ஐயா 12,000 ஏக்கர்
விடுதலை புலிகளுடைய அந்த விவசாய பண்ணை சார்ந்தது உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்பாக அது பார்க்கப்படுகிறது. அடுத்த இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இந்த நாடு எப்படி இருக்கணுன்ற நோக்கத்தோடு கட்டமைக்கப்பட்ட விவசாய பண்ணை அப்படின்ற அளவில் நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோங்க. அது உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் அந்த இராணுவம் கைப்பற்றி இன்னும் அப்படியே இருக்கிறது. இப்போ புத்த விகாரைகள் கட்டுக்கு அடங்காமல் எல்லா இடத்துலையுமே கொண்டு வந்து நிறுவிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நம்ம தமிழ் கோயில்கள் வந்துட்டு முடக்கப்படுவதும் சிதைக்கப்படுவதுமாக ஒரு தரப்பு நடத்திக்கிட்டு, இன்னொரு பக்கம் புத்த விகாரைகள் எல்லா தமிழ் நிலப்பரப்புலையும் அளவு கடந்து இப்போ வந்துகிட்டு இருக்குது. இந்த போக்கை இங்கே இன்னைக்கு யாருக்கிட்ட அதை வலியுறுத்திருந்தீங்க? அங்கே இல்லை இல்லை, இப்போ வந்திருந்த புதிய ஜனாதிபதி இதில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரா? இது 2 கேள்வி உங்கள் முன்னாடி நான் அதை வைக்கிறேன். ஒன்று, அந்த மாற்றம் இப்போ ஏதாவது ஒரு நிகழ்ந்திருக்கிறதா? நிலத்தை திருப்பி கொடுத்துருக்கிறாங்களா? ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறதா உங்களுக்கு? என்ன இந்த தடுக்கப்பட்டிருக்கிறதா? அது அங்க இருக்கக்கூடிய உங்க சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த பதில் என்ன சரியா அப்படின்னு கேட்கிறேன். அது வந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கிட்ட என்ன வலியுறுத்திருந்தீங்க ஐயா? இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் கேட்டுக்கொண்டது வந்து வந்திருக்கிறவர்கள் வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு இடது சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறவர்களாக சொல்லப்பட்டுகின்றது. அப்படியாக இருந்தால் வந்து பல்தேச அங்கீகாரம் என்றது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்க முடியாது. ஆகவே தமிழ் தேசத்தை வந்து அவர்கள் எப்படி அணுகிறார்கள், எப்படி இதுக்கு முதலில் இருந்த ஆட்சியாளர்களுக்கும் கூட இவர்கள் கொஞ்சம் பரவாயில்லையா என்று கேட்ட இடத்துல நான் சொன்ன பதில், இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கின்றதை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டு சொல்றது வந்து அதுக்கு காரணம் இதுக்கு முதல் 76 வருஷமாக இலங்கையை ஆழ்ந்த அனைத்து தரப்புகளும் சிங்கள இனவாதிகள், இனவாதத்தின் அடிப்படையில் செயல்பட்டவர்கள். ஆகவே தாங்கள் அப்படி அல்ல, தாங்கள் வந்து ஒரு முற்றிலும் வித்தியாசமான இனவாதத்தை முற்றுமுழுதாக நிராகரிக்கிற தரப்பு என்றதைத்தான் சொல்றாங்க. அப்படியாக இருந்தால் இந்த 76 வருஷமாக அந்த இனவாதம் என்ற அடிப்படையில நடைபெற்ற எத்தனையோ பிரச்சனை இருக்கே, தீர்வு எதுவும் இல்லை. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேணுமே, அந்த பிரச்சனைகள் பிழை என்று சொல்லி அரசாங்கம் அதை மாற்றணும் என்று சொல்ல வேணுமே. ஆனால் அப்படி அல்லவே. நாங்கள் அந்த பிரச்சனைகளை இன்றைக்கும் சுட்டி காட்ட வந்த நாங்கள் சுட்டி காட்டுற இடத்துல நாங்கள் தமிழ் இனவாதிகள் என்று அவர்கள் குற்றச்சாட்டுறாங்களே தவிர அவர்களே ஏற்றுக்கொள்ளுகின்ற 76 வருஷமாக நடைபெற்ற குற்றங்களை தவறுகளை வந்து அவங்க ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரில்லை. விகாரைகளை தொடர்ந்து இன்றைக்கு கூட கட்டுறார்களே. கையட்டியில இன்றைக்கு ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு உங்களோட கதைச்சு கொண்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல காலையில 4 நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார்கள். அதுல 3 பேர், குறைஞ்சது 3 பேர், ஒருவர் வந்து ஒரு மதகுரு, மற்ற 3 பேரும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்களும் தவிசாளர்கள். சரி, அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் என்றால் கையெட்டி ஒரு சட்டவிரோத விகாரை தனியார்களுடைய காணியிலே சட்டவிரோதமாக இராணுவம் வந்து ஒரு புது விகாரை ஒன்று கட்டினது. அது சட்டவிரோதம் என்று சொல்லப்பட்டதுக்கு பிறகும் இராணுவம் அங்க மக்களுடைய நடமாட்டங்களை அடுத்து ரகசியமாக வந்து கட்டி முடிச்சது. ஆகவே அந்த அந்த உள்ளூராட்சி சபை வந்து முடிவெடுத்தது வந்து இந்த விகாரை சட்டவிரோதம் என்று. அப்படி இருக்க இந்த அரசாங்கம் அந்த சட்டவிரோத விகாரையை இராணுவத்தை கொண்டு கட்டின பிக்குவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், பதவி அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறது. அப்ப அந்த பதவி அங்கீகாரத்துக்கு எதிராக அங்கே இருக்கிற உள்ளூராட்சி சபையினுடைய உறுப்பினர்கள் போராட அவர்கள் கைது செய்யப்படுறார்கள். எப்படி இது வித்தியாசமாக இருக்கு இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களோட ஒப்பிட்டு பார்க்க? அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் ஒரே மாதிரியான ஆட்கள் தான், இடதுசாரின்னு சொல்வதற்கான ஒரு அம்சமும் இதுல இல்லைங்களே. இது அதுக்கு விட மோசம். ஏனென்றா இதுக்கு முதல் இருந்தவர்கள் வந்து வெளிப்படையாக தங்களை இனவாதிகளாக அடையாளப்படுத்தினார்கள். தமிழ் மக்களுக்கு பெரிய குழப்பங்கள் எதுவுமே இருக்கே இல்லை. அவர்கள் பேசினதே வந்து தமிழ் விரோத செயல்பாடு. இங்கே அவர்கள் தமிழ் விரோதமாக வந்து வெளிப்படையாக பேசாமலே அதே நிகழ்ச்சி நிலை இல்லாட்டி அதுக்கு முடம்பத்தால் நிகழ்ச்சி நிலை அவர்கள் மிக கெட்டித்தனமாக வந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையில வந்து இந்த வார்த்தைகள், அவர்கள் வாயாலே கதைக்கிற பேசுகின்ற வார்த்தைகளை பார்க்காமல்
ம், நாங்கள் வெறுமனே அவர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கணும். ஆனால் ம், மனித சுபாவம் வார்த்தைகளுக்கு வந்து எடுபடுவார்கள். ம், இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம். ஆகவே ம், நாங்கள் எங்கட மக்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் வந்து நாங்கள் சொல்றோம் என்னென்றால், ம், தயவு செய்து அவர்களுடைய செயல்பாடுகள் பாருங்க. அரசியல் கைதிகளை விடுவிக்கிறோம் என்று சொன்னார்கள், வந்து ஒருத்தரை கூட வந்து விடுவிக்க இல்லை. ம். காணிகளை அது தவிர்த்து விடுவிக்கிறோம் என்று சொன்னார்கள், சட்டம். ஆமா. அது தவிர்த்து இன்னொரு முக்கியமான விடயம், போருக்கு பின்பு விசாரணைக்கு ஒப்படைக்கப்பட்ட பல நூறு பேர்கள், ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து இன்று வரை காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று 3000த்துக்கு மேற்பட்ட நாட்களை கடந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களெல்லாம் திருப்பி எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்றதுக்கான போராட்டம் இருந்திருக்கு. அதற்கான பதிலையும் இந்த அரசு சொல்லல. நீங்க சொன்ன மாரி காணிகளை வந்து ஒப்படைக்கல. ராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறதுலேருந்து ஒரு பின்வாங்கல் கிடையாது. எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு நீங்க இங்க சொல்ல வரீங்க. ஆம், எந்த மாற்றமும் இல்லை. ம், இன்றைக்கு அந்த காணாமல் ஆக்கப்பட்டோருடைய குடும்பங்கள் தான் மிக தீவிரமாக இந்த அரசை வந்து எதிர்க்கிறது. ம், ம், அவ்வளவுதான் சொல்றேன். அப்ப உண்மையிலே இது பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன? ம், நாங்கள் அரசியல்வாதிகள், நீங்கள் சிலவற்றில் வந்து சொல்லலாம், அரசியல்வாதிகள் தானே அவர்கள், இந்த அரசாங்கத்தோட போட்டி போட வேணும் தானே, ஏதோ ஒரு ம், வகையில வந்து பிழை சொல்லி கொண்டு தானே இருக்கணும். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அப்படி பார்க்க மாட்டார். தங்களுடைய பாதிப்புல இருந்து, தங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் சுமையில இருந்து ஏதோ ஒரு வகையில ஒரு முன்னேற்றம் வரவேணும் என்றதுதான் அவர்களுடைய ஒரே சிந்தனையாக இருக்கு. ம், தங்களோட ம், ம், உறவினர் காணாம ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் வந்து அதுக்கு ஒரு பதில் தேடியே ஆகணும். அதுக்கு அந்த உண்மையை கண்டறியணும். என்ன ம், நடந்ததை தெரியும். அது ம், மட்டும்தான் அவர்களுடைய சிந்தனையில் இருக்கும்போது அங்க அரசியல் இருக்காது. அவர்கள்தான் இந்த அரசாங்கத்தை இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுக்கு கூட ம், தீவிரமாக வந்து இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் மிக கெட்டித்தனமாக வந்து உலகத்தை ஏமாத்துகின்ற மொழி ம், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே தவிர, அவர்களுக்குரிய அந்த பாதிப்புகள் சம்பந்தமாக எந்த விதத்திலையும் இதுக்கு முதல் இருந்தவர்களோட வேறுபட்டு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு செயல்படுவதாக இல்லை. இல்லை. இருவரும் ஒருவர்களா தான் இருக்கிறாங்க. இருக்கட்டும். இப்ப இங்க நீங்க அந்த இது விடயமாக தமிழக தலைவரை சந்திச்சு வந்தோனே, சீமான் அவர்களை சந்திச்சிருக்கீங்க. அவரு என்ன உங்க கருத்து உங்ககிட்ட அந்த என்ன கருத்த வச்சிருந்தாரு? என்ன உங்களுக்கு சொல்லியிருந்தாருங்க? சீமான் அண்ணன் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அனைவரையும் எடுத்து பார்த்தா வந்து சீமான் அண்ணன் வந்து தொடர்ச்சியா வந்து ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை வந்து விடாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுல ம், ம், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்படி அப்படி ஒரு சிலர் வந்து ஒரு தீவிரமாக வந்து அந்த நிலப்பாட்டோட வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறதாக இருந்தால் வந்து அது சீமான் அண்ணன் ஓட ஒப்பிட்டு பார்க்க இயலாது. ம், அவை ம், ம், அவர்கள் அவரை பொறுத்தவரையில வந்து ஒரு கணிசமான தெரிவு இருந்தது. ம். அவர் இதெல்லாம் எங்களுக்கு பேசி அஹ், மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. இந்த பிரச்சனை இன்னைக்கு இளைஞர்கள்கிட்ட. அதுல மாற்று ம், கருத்து இல்லை. அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ம், நாங்கள் அவரிடம் வந்து முக்கியமாக கேட்டுக்கொண்டது என்றால் வந்து ம், இந்த இந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் தோற்கடித்தே ஆகுவோம். ம், அதை நிறைவேற்றுவதற்கு வந்து நாங்கள் தமிழீழம் என்று சொல்லிக்கொண்டு ம், தமிழீழத்துக்குரிய வாக்கெடுப்பு என்று சொல்லிக்கொண்டு இங்கே ம், ஒற்றையாட்சி முறைமை தமிழர் தாயகத்துல வந்து ஒற்றையாட்சி முறைமையை வந்து நிறைவேற்றுவதற்கு வந்து ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் அதை நிறைவேற்றுவது. நாங்கள் டயஸ்போரா மட்டத்திலேயும் தமிழ்நாட்டிலேயும் வந்து தமிழீழம் என்று கழிச்சு கொண்டிருந்தாலும் ம், தாயகத்துல தமிழீழம் யாருக்காக? தமிழீழ மக்களுக்காக. ம். ஆனா தமிழீழத்துல இருக்கக்கூடிய மக்கள் விஷயம் தெரியாமல், இல்லாட்டி ஏதோ ஒரு அழுத்தம் காரணமாக, இல்லாட்டி ஏமாற்றப்படுகிற காரணமாக ஒரு ஒற்றையாட்சியை எதிர்க்காமல் இருந்தார்கள் என்றால் நிலைமை மோசமாகும். அப்படி அப்ப 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 நிலத்திலே இருக்கக்கூடிய களத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அந்த ஒற்றையாட்சியை வந்து தற்சயமாக தவறுதலாக வந்து விஷயம் தெரியாமல் ஆதரிச்சதாக இருந்தா, ம். வெளியிலே மிகப்பெரிய இருக்கக்கூடிய தவறா முடியும். தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய மக்களும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களும் வந்து தமிழகத்தை பற்றி கதைச்சும் அதுக்கு பிரயோசனம் இல்லை. ஆகவே ஒண்ணுமில்ல. நாங்கள் ம், ம், முதல் கட்டமாக வந்து தமிழ் தேசத்துடைய அடிப்படையிலே நிராகரிக்கிற ஒரு நிலைதான் இந்த ஒற்றையாட்சி. ம், ம், சமஷ்டி என்றால் வந்து எங்களுடைய நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற, நாட்டை பிரிக்காமல் ஆனால் தமிழ் தேசத்துடைய அடிப்படைகளை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஆட்சி முறை. ம், ஆகவே ஆக குறைஞ்சது வந்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி நிறைவேற்றதை நாங்கள் தடுத்தே ஆகும். ம், அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ம், ஒட்டுமொத்தமாக வந்து இந்த இந்த தமிழ்நாடும் வந்து இந்த ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரித்து ஒரு ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற சமஷ்டி தீர்வுக்கு மட்டும்தான் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வருவதாக இருந்தார். ம், 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 அவ்வகையான ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு கூட்டாட்சி தீர்வுக்கு மட்டும்தான் நாங்கள் இணங்கலாமே தவிர மற்றதுக்கு ம், வந்து நாங்கள் எரித்தே ஆகணும் என்ற நிலைப்பாட்டை தமிழ்நாட்டு மக்கள்
மிக உறுதியாக வந்து குரல் கொடுக்கணும் குரல் கொடுக்கணும், புரிஞ்சுக்கணும், நாங்கள் இந்த விடயத்தை உள்வாங்கணும்னு சொல்ல வரீங்க. இப்ப இறுதியாக வந்து நீங்க இவரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களையும், சகோதரர் தமிழர்கள் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அவர்களையும் சந்திச்சிருக்கேன். அந்த 2 தரப்பும் சொன்ன பதில் உங்களுக்கு என்ன நம்பிக்கையை கொடுத்திருந்தது பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு? வேல்முருகன் அண்ணன் அவர்களும் வந்து நான் நினைக்கிறேன் எங்களுடைய விவகாரங்கள் சம்பந்தமாக கணிசமான ஒரு புரிதலோட இருக்கிறார். ஆகவே அந்த கோணத்துல வந்து அவருக்கும் வந்து நாங்கள் பெரிய அளவுல வந்து நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கே இல்லை. அவரும் வந்து பூர்ண ஆதரவை தான் கொடுக்கிறதாக இருந்தார். பாரதிய ஜனதா கட்சி உண்மையிலே நாங்கள் எதிர்பாராத வகையில வந்து அவர்கள் ஒரு தமிழ் தேசிய கோணத்துல வந்து இந்த விஷயங்களை அணுகிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்த மாதிரி தான் எங்களுக்கு பட்டது. நாங்கள் அதை எதிர்பார்க்க இல்லை. அந்த வகையில வந்து அவர்கள் தெளிவாக வந்து இந்த 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கிறதுன்றது ஒரு பிரச்சனை என்ற விடயத்தையும் ஒரு 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 கூட்டாட்சி முறைமை மட்டும்தான் மத்திய அரசு கூட வந்து இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பாதுகாக்க வேணும் என்று நினைக்கிற இடத்துல வந்து தமிழருக்குரிய அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் இருக்கிற தமிழருக்குரிய ஒரு விஷயங்களை அடைவதாக இருந்தால் அது ஒரு கூட்டாட்சி முறைமை ஊடாக மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து தாங்கள் முழுமையாக உள்வாங்கிறதாகவும் அது சம்பந்தமாக வந்து தங்களுடைய டெல்லியில இருக்கக்கூடிய தங்களுடைய கட்சியுடைய தலைவர்களுக்கு வந்து தாங்கள் அந்த நிலைப்பாட்டை வந்து எழுத்து மூலமாக அறிவிப்பதாகவும் வந்து எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரை வந்து அனைத்து தரப்புகளும் வந்து உண்மையிலே ஒரு ஒரு சாதகமான ஒரு நிலைப்பாட்டத்தை எங்களுக்கு கூறினார். நாங்கள் எங்களை பொறுத்தவரை வந்து ஒரு திருப்தி அடைகின்ற வகையில தான் இந்த சந்திப்புகள் அனைத்துமே இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. உங்களுடைய நெருக்கடியான நேரத்துல இப்படி ஒரு சந்திப்பை விவரமா எல்லா மக்களுக்கும் சொல்லணுன்றதுக்காக ராவணா வலைவலிக்கு நேரம் ஒதுக்கி இப்படியான நேர்காணலை கொடுத்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். 2 பேரை சந்திக்கல. நீங்க வந்து ஒருத்தர் மதிப்புக்குரிய வைகோ நாடாளுமன்ற உறுப்பினர், அடுத்தது மதிப்புக்குரிய ஐயா பழ நெடுமாறன். இந்த 2 பேரையும் சந்திக்கல அப்படின்ற காரணம் கிடைச்சது. என்ன காரணம், ஏன் சந்திப்பு தள்ளி போனது அல்லது மறுக்கப்பட்டதா அப்படின்னு கொஞ்சம் பேசணும்னா நல்லா இருக்கும். நெடுமாறன் ஐயாவை எனக்கு முறை என்னுடைய தந்தையாருக்குத்தான் மிகவும் நெருங்கி பழகினது. ஆனால் வைகோ அண்ணன் என்னுடைய தந்தையாரோடையும் என்னுடையும் வந்து நெருங்கி பழகி இருக்கிறார். ஆகவே எனக்கு அந்த ஏன் சந்திக்கிறதுக்கு கூட வந்து மறுத்தது வந்து எனக்கு அது மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. தனித்தமிழ் ஈழம் மட்டுமே கோரிக்கை. அப்படி இருக்கும்போது இப்படியாக நீங்கள் கேட்கறது, இந்த சந்திப்பு நடத்துவது அதற்கு நேர் எதிராக இருக்காதா அப்படின்றது தான் அவங்க தரப்பு சொல்லக்கூடிய ஒரு வாதமா இருக்குது. இதற்கு சரியான ஒரு பதில் நம்ம தரப்புல என்ன இருக்குங்க ஐயா? அப்படி என்றால் வந்தனே தேசிய தலைவரும் வந்து ஒரு தவறை செய்கிறார். தமிழ் தேசம் என்றதுதான் இங்க முக்கியம். தனித்தமிழீழம் வந்து தமிழ் தேசம் ஒரு ஐக்கிய இலங்கைக்குள்ள நாட்டை பிரிக்காமல் வந்து தமிழ் தேசத்தை வந்து அங்கீகரிக்க தயார் இல்லாத இடத்துல வந்து தமிழ் மக்கள் வந்து 77ல வந்து தமிழீழத்துக்கான ஆணையை வழங்கினார். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழியாக இது இருக்கிறது. அதனால இந்த சமஷ்டி முறையை இப்போது நம்ம தக்க வைத்துக் கொள்வோம். தனித்தமிழ் ஈழம், தனித்தமிழ் நாடு என்பது அது நீண்ட கால கோரிக்கை, அதனுடைய இலக்கு அதுதான் நமக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. தேசிய தலைவரை கடவுளாக மதிக்கிற ஒருவர்கள் தேசிய தலைவர் வந்து கடைபிடித்த பாதை தவறு என்று சொல்றார்களா? திரு நெடுமாறன் அவர்களுக்காக இருக்கலாம், இல்லாட்டி வைகோ அண்ணன் அவர்களுக்காக இருக்கலாம், இல்லது யாராக இருக்கலாம். நான் எங்களை சந்திச்சு நாங்கள் இந்த விஷயங்களை வந்து நேரடியாக அவரோட வந்து கதைச்சு பேசி வந்து நாங்கள் எங்களோட விஷயங்களை வந்து விளங்கப்படுத்திருக்கலாம். இந்த கேள்விகள் நாங்கள் சந்தித்த தலைவர்கள் மட்டத்திலும் இருந்தது. எங்களுடைய மக்களுடைய சரித்திரத்தை வந்து மறுதளிக்கிற வகையிலே நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க போறது இல்லை. இப்ப சீமான் அண்ணன் கூட எங்களோட கதைச்ச இடத்துல வந்து தனக்கு வந்து எங்களுடைய இந்த கூட்டாட்சி சமஷ்டி நிலைப்பாடு சம்பந்தமாக ஆனால் தனக்கு வந்து அது வேறுபட்ட கருத்து இருக்கின்றது. ஆனா உங்களிடம் இருந்து நான் உங்களுடைய நியாயத்தை வந்து நேரடியாக கேட்க விரும்புகிறேன் என்ற அடிப்படையில தான் நாங்கள் தொடர்ந்தும் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வரப்போகிறோம். நாங்கள் தொடர்ந்தும் வந்து அனைத்து தலைவர்களையும் வந்து சந்திக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து மேற்கொள்வோம். யாராக இருந்தாலும் வந்து எங்களிடம் நேரடியாக வந்து தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து, தங்களுடைய கேள்விகளை முன்வைத்து
அதுக்குரிய பதில்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.